வணக்கம் நல்லுள்ளங்களே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நைட்டு டின்னருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மூஸ் கிச்சனில் நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சம்பா கோதுமை இருக்குல்ல, சம்பா கோதுமை அடை தான் செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இப்போ ஒரு கிளாஸ் அரிசி, ஒரு கிளாஸ் இது சம்பா கோதுமை எடுத்தோன்னா ஒரு 1/4 கிளாஸ் உளுந்தம்பருப்பு, 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு இதில் வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல், நம்ம அடை செய்கிறோம்ல அது மாதிரி நார்மல் அரிசி போட்டு அடை செய்வோம். இது சம்பா கோதுமையில் இன்றைக்கி அடை செய்ய போகிறேன். இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி. இன்றைக்கி நைட்டு டின்னர் நமக்கு இதுதான். வாங்க பார்ப்போம். நான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஒரு 2 hours இருக்கும் ஊற வச்சு. ஆமாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறேன்னு, அரைச்சி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தாளித்து எல்லாம் பண்ணிட்டு எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் காயம், அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு கொஞ்சம் பரபரப்பரன்னு, அதாவது நம்ம நார்மல் அடை தோசைக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி அரைக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அப்புறம் நினைக்கணும். இது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கடலைப்பருப்பு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா அடை தோசை மாவு மாதிரி நல்லா தாளித்து வச்சுருவேன். தாளித்து வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்க சட்னி அரைக்க போகிறேன். வாங்க பார்ப்போம், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கி இது புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். நானாக தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்னி அரைக்க போகிறேன். இதுக்கு இந்த அடை தோசைக்கு தொட்டுக்க, அதாவது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 இது எடுத்து வச்சுருக்கேன், மிளகா வத்தலை, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பார்க்கணுட்டு புளி வைப்பேன், உப்பு போடுவேன், அப்படி பச்சையாக அரைப்பேன். எண்ணெய் ஊற்றி காமிக்க நினச்சேன், அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வந்துருச்சு, அதனால என்னால் காமிக்க முடியலை. வேறு ஒன்றுமே போடலை. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாருங்க, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நிறைய. நான் ஏன்னா அந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு இந்த அடை தோசையை நம்ம தாளிப்போம். தாளிச்சிட்டு இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கேன்னா இந்த சட்னியை இப்போ தாளித்து விடுவேன். தாளிக்க மாட்டேன், லைட்டாக எண்ணெய் ஊற்றி 2 கடுகு போட்டு அப்படி இதை போட்டு மூடி வச்சுருவேன். அது நல்லா இதாயிரும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் இன்னைக்கு இந்த இருந்துக்கிட்டு இருக்குது. இதை தாளித்து ஊற்ற போகிறேன். இல்லை வாங்க பார்ப்போம். நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு டயட்டுக்குள்ளதான் சாப்பாடு, அதனால நான் அப்படி டயட் சாப்பாடுன்னு இல்லை, நான் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே டயட் இருக்கேன், அது வேறு விஷயம். அதனால் அதுபோக இது எல்லாருமே சாப்பிடலாம், சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இது செஞ்சுருக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கும் டேஸ்ட், பார்ப்போம் சாப்பிட்டுன்னு. இப்போ சட்னியை தாளிக்க போகிறேன். நான் குறைய தான் எண்ணெய் விடுவேன் எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த சட்னிக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். அது நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றினா சிவா சாப்பிட மாட்டா, அதனால தான் நல்லெண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரே நல்லெண்ணெயாக ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் இந்த நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஊற்றுவேன். ஆமாம், அதுதான் இன்னைக்கு. அப்புறம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இது நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நானாக தான் எடுத்து பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரையாக எல்லாருமே அவங்க வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பிள்ளைகள் 2 பேருமே. மணியும் படிக்கிறதுக்கு, அவளுக்கு இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. முந்தா நாள் தான், ஃப்ரைடே தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த டென்ஷனில் படித்து உட்காந்து நல்லா படிச்சுட்டே இருந்தால, அதனால் இன்றைக்கி கூட டாக்டர்கிட்ட தான் போயிருக்கா இப்போ சாயங்காலம். அப்புறம் சிவாவுக்கு காலேஜில் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, அதனால அவளும் ரொம்ப பிஸியாக இருக்கா. அதனால சரி சாப்பாடு அவளை வச்சு போடுவோம். நம்ம இந்த மாதிரி செய்கிறத ஒரு டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவோன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன், பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. உங்கள் ஆதரவை கொடுங்கண்ணே. ஓகே, பார்க்குறேன். சட்னி வச்சுட்டு பார்க்குறேன், அதில் ஊற்றுறேன் சட்னியை. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சிடக்கூடாது ஃபோனில், அதனால். நாளைக்கு கேசரி எந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறது சிவா. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் நான் புதுசாக தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது எனக்கு ஒரு தோசை ஊற்றிக்கிறேன். இப்போ சிவாவுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துருக்குறேன், அடை தோசை. ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கறதுனால எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பண்ண இது ஊற வச்சு அரைச்சி இது பண்ணேன் பாரு. அப்பாவுக்கு தோசை. இது சம்பா கோதுமை தோசை. சம்பா கோதுமை, அரை கோதுமை.
எப்படி இருக்கு? எனக்கு வாய்ப்பு தான் எரியலாம். செம்ம டேஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்து சொல்லு, வீடியோ பார்த்து. சூப்பராக இருக்கு. இது சூப்பராக இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. சாப்பிடு. அடுத்து அப்பாவுக்கு புதன்கிழமை நைட்டு தான் வரையில. இல்லை பர்கர் கேட்டாங்கல்ல. ஆமாம், சூப்பராக இருக்கு. நல்ல மெல்லிசா பொறுக்கா. தேங்காய் சட்னியோட இது நல்லா இருக்கு. சரி டேஸ்ட். சூப்பர். தேங்காய் சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இதோட நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வந்து வெயிட்ல அது போதும் சார். ஆ வாங்க.